இடவலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக தனியார் வானிலை ஆய்வாளர், சென்னை ரெயின்ஸ் புகழ் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரியா. இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த மாதிரியே 16ஆம் தேதியே தொடங்க இருக்கு. வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா இந்த நெல்லை, ராமநாதபுரம், குமரி மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்துட்டு வரதை நம்ம பாக்குறோம். இது போன்ற மழை நிகழ்வுகள் இயல்புதானா சார்? வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்தீங்கனாலே அது ஒரு சலனத்தை ஒட்டிய ஒரு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழைங்கிறது சலனம் இருக்கோ இல்லையோ மேற்கு கரையோர பகுதிகளில் நிறைய நாள் மழை பெய்யக்கூடும். சில நாள் கனமழையா இருக்கும், சில நாள் சாரல் மழையா இருக்கலாம். பட் வடகிழக்கு பருவமழைங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சலனங்களை ஒட்டிய ஒரு பருவமழை அமைப்பது. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சலனம் ஏதாவது இருக்கும் போது மழை மிகைப்படுத்தப்படும். சலனம் இல்லாதப்ப மழை கம்மியா இருக்கும். சில சமயத்துல மழையே கூட இருக்காது. ஸோ இது ஒரு இயல்பான நிகழ்வு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சலனம் ஆந்திர கரையோரமோ இல்ல வட தமிழக கரையோரமோ அது பக்கத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வட தமிழகம் ஆந்திரால மழை அதிகமா இருக்கும். இந்த முறை உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை துவக்கத்தில் குமரிக்கடல் பகுதியில் இருந்த அந்த மேலடுக்கு காற்று சுழற்சி இன்னைக்கு அரபிக்கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை இப்போ வலுப்பெற்றிருக்கு. ஸோ அது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகள். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் கிழக்கு சரிவு பகுதிகளில் பெரும்பாலும் மழை இருக்காது. வடகிழக்கு பருவமழை கால காற்றின் ஈர்ப்பு, கிழக்கிலிருந்து மேற்காக காற்றின் ஈர்ப்பு இருக்கிறதுனால கிழக்கு சரிவு பகுதிகள் நம்ம பலத்த மழையை பார்க்கணும். அதுதான் நடந்துட்டு. ஓகே சார். இப்ப இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பில் இருந்து சற்று அதிகமாகவே மழை பொழிவை கொடுக்கும்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா சார்? ஏன்னா அதுக்கான காரணம் என்ன? அப்படி ஒருவேளை இந்த கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும்னு சொன்னாக்கா தொடர்ந்து இப்ப இந்த கடந்த 4 ஆண்டுகளா நாம இந்த கூடுதல் அளவிலான மழை பொழிவை தானே பார்த்துட்டு வர்றோம். இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு வானிலை படிவங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நீண்ட கால வானிலை படிவங்கள், அதாவது சீசனல் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நம்ம இது எல்லாமே பெரும்பாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்னிந்திய தீபகற்பத்தின் பெரும்பாலுமான பகுதிக்கு இயல்பிற்கு அதிகமாக மழை இருக்கும் தான் கணிச்சிருக்கு. இந்திய வானிலை துறையோட நீண்ட கால கணிப்பும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்கு. அவங்களோட இந்திய வானிலை துறையோட நீண்ட கால கணிப்பு பாத்தீங்கன்னா தெற்கு கரையோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களை தவிர மீதி எல்லா இடங்களுமே இயல்பிற்கு அதிகமா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. புள்ளியியல் அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்காஸ்டும் இயல்பிற்கு அதிகமா இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு புறம். ரெண்டாவது புறம் பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாகவே தான் இருக்கு. அதற்கு ஒரு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா வட இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கடல் வெப்பம், வட இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய கடல் வெப்பம் இயல்புக்கு சற்று அதிகமாகவே இருக்கு எப்பயுமே. அது தவிர பூமியிலேயே கிட்டத்தட்ட மிகவும் வெப்பமயமான கடல் பகுதின்னு பாத்தீங்கன்னா வட இந்திய பெருங்கடல் மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பெசிபிக் பெருங்கடல் பகுதி. இதை நம்ம டிராபிக்கல் வார்ம் பூல் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஸோ இந்த டிராபிக்கல் வார்ம் பூல் கிட்டத்தட்ட ஒரு மரைன் ஹீட் வேவ் மாதிரி இயல்பிற்கு அதிகமாகவே வெப்பம் இருந்துட்டே இருக்கு. இதன் காரணமா மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனால கடந்த சில ஆண்டுகளாகவே வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமா இருக்கு. இந்த ஆண்டும் இயல்பிற்கு அதிகம். ஏனைய காரணிகள் இருக்கு, நிச்சய காரணிகளும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இயல்பிற்கு அதிகமா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமா அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கடந்த 4 ஆண்டுகளை விட இப்ப அதிகமா இருக்கும் சொல்றீங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா நார்மலுக்கு அதிகமா இருக்கு. இதுல என்ன நான் ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி இது சலனத்தை ஒட்டிய மழை நிகழ்வு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புயல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது தமிழகத்தை நோக்கி வந்துச்சுன்னா தமிழகத்தில் மிக பலத்த மழை பெய்யும். இப்போ போன வருஷம் ஃபேஞ்சல் புயல் எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரி அருகே கரையை கடந்துச்சு, உட்புற பகுதிகள் நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் வரைக்கும் போச்சு. அதனால என்னாச்சு, தருமபுரி போன்ற பகுதிகளில் சாதாரணமா பெய்ய கூடிய மழையை விட பல மடங்கு அதிக மழை நம்ம பார்த்தோம். ஊத்தங்கரை போன்ற பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்துல பார்த்தோம் நம்ம. இதே புயல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஞ்சலே வச்சுக்கோங்களேன், வட
வங்கக்கடல் பகுதிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வறண்ட காற்று தமிழகத்தில் இருக்கும், வறண்ட வானிலை தமிழகத்தில் இருக்கும். இப்ப அந்த 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 புயல் இல்லாத பட்சத்துல அந்த புயலின் காரணமாக பெஞ்ச மழை அளவு எல்லாமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ல இருந்து குறைஞ்சிருக்கும். அப்ப ஒரு புயல் அதோட பாதை மாறிச்சுனாலே கிட்டத்தட்ட மழையின் தாக்கமும் கம்ப்ளீட்டா நமக்கு மாறிடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இயல்பிற்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு இது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சலனங்களை ஒட்டிய மழை காலம்ங்கிறதுனால இந்த ஒரு கொஸ்டின் மார்க் எப்பயுமே இருக்கும். ஒரு ஒரு 1-2 சலனம் மேல போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு மழையின் அளவு குறைஞ்சிடும். சோ அதுவும் எப்பயுமே ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த ஆண்டு தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதிகளில் அதிக மழையை பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அதே மாதிரி இப்ப சென்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்ன சார்? ஏன்னா சென்னை தான் எல்லாம் பயப்படுறாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும். வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல உட்புற பகுதிகளில் கொஞ்சம் குறைவா இருக்கும். உட்புற பகுதிகள் எப்ப மழை வரும்னா, ஒரு சலனம் தமிழக கரையில் கடந்து உட்புற பகுதிகள் கடந்து அரபிக்கடல்ல போகும்போது காற்றின் ஈர்ப்பு காரணம் உட்புற பகுதிகளையும் ஓரளவுக்கு நம்ம மழை இருக்கும். பெஞ்சல் புயல் அப்படிதான் நம்ம பார்த்தோம். கஜா புயலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு குறைந்த காற்று 2021 பாலாறுல 1 லட்சம் கியூசெக்ஸ் தண்ணி போனப்பையும் பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உட்புற தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் தாண்டி போனதுனால மழை அதிகமா இருந்துச்சு. ஸோ சாதாரணமா வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடலோர பகுதிகளில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். உட்புற பகுதிகளில் ஓரளவுக்கு பார்க்கலாம். பட் இந்த ஆண்டு வானிலை கணிப்பு படி பார்த்தோம்னா மேற்கு வடமேற்கு திசையில பெரும்பாலுமான சலனங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது தெற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு சலனம் உருவாச்சுன்னா அது தென்னிந்திய தீபகற்ப பகுதியை கடந்து அரபிக்கடல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அரபிக்கடல் இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை இலங்கைக்கு கிழக்கு பகுதியில உருவாகி குமரிக்கடல் வழியா அரபிக்கடல் போச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல உட்புற பகுதிகள் இந்த ஆண்டு இயல்பிற்கு அதிகமா மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் போன்ற பகுதிகளில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துக்கான மழை அளவுல பாதி மழை ஆல்ரெடி வந்துருச்சு அளவு. ஆமா சார். வேலூர்ல பாத்தீங்கன்னா சீசனோட ரெயின்ஃபால் எவ்வளவோ அதுல 50% ஆல்ரெடி வந்துருச்சு. 18 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு. சோ உட்புற பகுதிகளில் இந்த ஆண்டு ஓரளவுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பட் பெருமழை நிகழ்வு, அதாவது பலத்த மழை, மிக பலத்த மழைன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். அது சென்னை போன்ற பகுதிகள், அதே மாதிரி சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினம் அந்த பெல்ட், சிதம்பரத்துல இருந்து நாகப்பட்டினம் பெல்ட், தென் தமிழகத்துல ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் இப்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி கரையோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகள், தேனியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதி, இங்கதான் சாதாரணமா நீங்க இந்த பெரிய மழை நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கும். சோ பரவலா பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் இயல்பிற்கு அதிகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சலனங்களை ஒட்டிய மழை நிகழ்வு, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரை அருகே வரும்போது மிக பலத்த மழையை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஓகே. சென்னை சார்? சென்னைக்கும் இயல்பிற்கு அதிகமா மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னைக்கு இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் அதுக்கு முந்தின ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்துல நிறைய மழை வந்திருக்கு. இந்த ஆண்டும் நிறைய மழை வந்திருக்கு. அதனால ஈரப்பதம், அதாவது சாயில் மாய்ஸ்சர் இயல்பிற்கு அதிகமா இருக்கிறதுனால தண்ணீர் ஈர்க்கும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால இந்த மாதிரி அடிக்கடி மழை வரும்போது தண்ணி வடிவதற்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும். ஓகே சார். இப்போ கடந்த சில ஆண்டுகளா நாம இந்த டெல்டா மாவட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி அதிக அளவுல பாதிப்புகளை சந்திக்கிறத பார்த்துட்டு வரோம். இப்ப குறிப்பா விவசாயிகள் அறுவடை நேரத்துல தான் இந்த பெய்யும் கனமழை காரணமா அவங்களுக்கு பெரிய இழப்புகள் எல்லாம் சந்திச்சுட்டு வராங்க. டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு மழை எப்படி இருக்க போகுது? விவசாயிகளுக்கு ஏதேனும் எச்சரிக்கை இருக்கா சார்? இந்த ஆண்டு லானினா ஆண்டு. லானினா ஆண்டுகள்ல ஒரு
ஒரு குறிப்பிட்ட தன்மை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வந்து பருவமழை விடை பெறுவதில் தாமதம் இருக்கும். சாதாரணமா வந்து நம்ம பேச்சுவாக்குல என்ன சொல்லுவோம், மார்கழி வந்தா மழை இருக்காது. ஆமா இன்ஃபேக்ட் வைரமுத்து பாட்டே பாடியிருக்கேன், கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையேன்னு பாட்டே பாடியிருக்காரு டூயட். பாடிருப்பாரு. பட் வந்து இந்த லானினா ஆண்டுகளில் பருவமழை விடைபெறுவது ஜனவரி கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்கும் கூட சில சமயத்துல எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ ஆமா நம்ம டெல்டால அறுவடைன்னு பாத்தீங்கன்னா பொங்கலை ஒட்டிய காலத்துலதான் பெரும்பாலும் அறுவடை இருக்கும். ஸோ டெல்டா விவசாயிகள், நெல் பயிரிடுற விவசாயிகள் இந்த டிசம்பர் கடைசி ஜனவரி முதல் வாரத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். சில சமயங்கள்ல நெல் வந்து ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு 5-6 நாள் முன்னாடியே அறுக்கணும்னா அறுக்கிறதுக்கு அவங்க வந்து அறுவடை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா வந்து நன்கு வளர்ந்த நெற்பயிர் ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் முற்றிலும் சேதமடைவதற்கு வாய்ப்புகள் எப்பயுமே அதிகம். அதனால வந்து அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கும். இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இந்த மாச இறுதியில கனமழை இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா வந்துட்டு தொடர்ச்சியா இந்த சோசியல் மீடியால எல்லாம் பலர் சொல்லிட்டு வரதை பார்க்க முடியுது. புயல் அபாயம் இருப்பதாகவும் சிலர் சொல்றாங்க. அது பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? இது இது எப்படின்னா வந்து ஒரு வானிலையில வந்து அறுதியாக சொல்லணும்னா ஒரு 3 நாள், அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இது கேரண்டி அப்படின்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? ஒரு 24 to 72 hours ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்கலாம். 72 ஹவர்ஸ்ல இருந்து நம்ம நீண்ட தூரம் போக 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 அந்த ஃபோர்காஸ்டிங் அக்யூரசி குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னா வந்து நம்ம வந்து கான்சியஸா என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டியை வச்சுதான் நம்ம பேசணும். ஸோ அப்போ ஒரு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோம்னா தற்போதைய வானிலை கணிப்புகள் படி இன்னைக்கு இந்திய வானிலைத்துறை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. அது மேற்கு வடமேற்கு திசையில நகரப்போகுதுன்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சுட்டாங்க. அது அடுத்த 48 மணி நேரத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 23rd ஒரு டிப்ரெஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களும் அதுக்கு மேல எதுவும் சொல்லல, ஓப்பன் எண்டடா தான் வச்சிருக்காங்க. எதுக்கு ஓப்பன் எண்டடா வச்சிருக்காங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சி வராது, அந்த வானிலை படிவங்கள்ல ஒத்த கருத்து இருக்காது. அதனால ஒரு இன்னைக்கு ஒரு 2 நாள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒத்த கருத்து வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல எப்பயுமே வந்து புயலுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஏன்னா வட இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாவதற்கான 2 காலநிலைகள், ஒன்று வந்து ஏப்ரல் மே, இந்த 2 மாசத்துல புயல் வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 3 மாசத்துல புயல் வரும். நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் இந்த புயல் காலத்தை ஒட்டிய பகுதியோட வருதுனால எப்பயுமே வந்து புயலுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக்கடல் பகுதியிலே வந்து சக்தி புயல் உருவாச்சு ஒரு 2 வாரம் முன்னாடி. இந்திய வானிலைத்துறை முதல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது புயலா வலுப்பெற்றுச்சு. அரபிக்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பல சமயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், வானிலை படிவங்கள் புயல் உருவாவதற்கான கணிப்பு வந்து ரொம்ப லேட்டா தான் காட்டும். ஏன்னா அது நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். ஸோ இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட புயலா மாறலாம், சொல்ல முடியாது. ஸோ புயல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்பயுமே இருக்கும். சலனங்கள் எங்கு உருவாகுதோ அதை பொறுத்து அந்த சமயத்துல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காரணிகளின் அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு சுழற்சி வலுப்பெறும் இல்ல வலுப்பெறாது. என்ன இருந்தாலும் ஒரு ஒரு சலனம் இந்த மாத இறுதியில தென்னிந்திய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதி நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மழை நிகழ்வும் வாய்ப்பு இருக்கு. அந்த மழை நிகழ்வு வந்து டெல்டாவா, வட தமிழகமா, தெற்கு ஆந்திராவா அப்படிங்கிறது வந்து நமக்கு வரக்கூடிய 2-3 நாட்கள்ல ஓரளவுக்கு ஒத்த கருத்து கிடைக்கும். அந்த சமயத்துல நம்ம வந்து எந்த மாதிரி பாதிப்பு எங்க இருக்கும், அது புயலா மாறுமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சார். அப்போ இந்த ஆண்டு இந்த உருவாகக்கூடிய இந்த புயல்கள் சொல்றோம், காற்று அழுத்தங்கள் தமிழகத்தை தாக்கும் அபாயம் இருக்குங்களா? ஏன்னா ஒருவேளை அப்படியான வாய்ப்புகள் இருந்தா எந்த மாவட்டங்கள்ல பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் கேக்குறேன் சார்.
ஸோ இது 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 வந்து எப்படி பார்க்கணும்னா, அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆந்திரா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே. நவம்பர் மாசம் தமிழக கரைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். டிசம்பர் ம். மாசம் தென் தமிழகம் இலங்கை போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுதான் வந்து ஓகே. நம்ம கிளைமேட்டாலஜி அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம். சரிங்க இயல்பு. சார். ம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து வருஷத்துக்கு 1400 மழை பெய்யுங்கிறது நார்மல். அதே மாதிரி இது கிளைமேட்டாலஜி. அக்டோபர் ம். ஆந்திராவுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, நவம்பர் தமிழகத்துக்கு சான்ஸ் ஜாஸ்தி, தமிழகத்தில் டிசம்பர் தென் தமிழகம் இலங்கைக்கு இலங்கை. சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஓகே. இந்த சூரியனின் குத்துக்கதிர் தென் துருவத்தின் போய் நோக்கி போயிட்டு அது பின்னாடியே வெப்பமண்டல காற்று குவிதல் போகும்போது இந்த புயல் தாக்கக்கூடிய பகுதிகளும் அது மாதிரியே கீழே போயிடும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் தென் துருவத்துல பருவமழை துவங்கிடும். அங்க வந்து ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் மழை அதிகரிச்சிடும். ஸோ இது இயல்பு. அப்படி இருக்கிறப்ப வந்து நான் சொன்ன மாதிரி தமிழகத்துல இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் புயல் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறு எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். அது புயல்னு சொல்லக்கூடாது, ஒரு சலனம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இருக்கலாம், மண்டலமாகவும் இருக்கலாம், புயலாகவும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எல்லாமே ஒரு அடிப்படையில் ஒரு சலனம், ஒரு சுழற்சி, அவ்வளவுதான். சோ ஓகே சார். அப்போ எந்த மாவட்டங்கள்ல பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப நம்ம கடலோர பகுதிகளில். சோ ஃபார் எக்ஸாம்பிள் அது பாதையை பொறுத்துதான் கடலோர பகுதிகளில். அது வட தமிழகத்துல சென்னை போன்ற பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள்ல சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் நிறைய வாய்ப்பு இருக்கும். டெல்டால ஜாஸ்தி இருக்கும். தென் தமிழகத்துல சாதாரணமா புயல் நேரடியாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இலங்கை இருக்கிறதுனால, இலங்கை பகுதியில கரை கடந்து போறதுனால தென் தமிழகத்தில் புயலுக்கான பாதிப்பு எப்பயுமே ரொம்ப கம்மி. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புயல்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன். அந்த மாதிரி எப்பயாவது ஒரு ரேர் வரலாம். ஒக்கி புயல் ஒரு ரேர் நிகழ்வு. ஸோ சாதாரணமா தென் தமிழகத்துல இருக்காது. டெல்டால இருந்து பழவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர தமிழக பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்போ கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள்ல எதிர்பாராத வகையில கனமழை கொட்டியதுல வந்துட்டு பல மாவட்டங்கள் வெள்ளக்காடானதை பார்த்தோம். இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கு அப்படியான மழை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த ஒரு வார காலமா தென் மாவட்டங்கள்ல இப்ப குறிப்பா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் கனமழை கொட்டி தீர்த்து இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கனமழை தொடர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப அந்த குற்றாலம் எல்லாம் பாக்குறப்போ அப்படியே பேய் அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வருது. ஒரு பக்கம் திருச்செந்தூர் காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பயம் வருது. அதாவது பாத்தீங்கன்னா காற்றின் ஈர்ப்பு மற்றும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருந்தா இந்த மாதிரி பலத்த மழை நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு. பட் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2-3 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாச்சு. ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பதிவாயிருக்கு, ஒரு இடத்துல 2-3 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. ஸோ இது வந்து மேகங்களின் நகர்வை பொறுத்து மழையின் தன்மை மாறக்கூடும். பட் தென் தமிழகத்துல ஒரே ஒரு இது என்னன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து கடல் கரைக்கக்கூடிய பாதைன்னு பாத்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ தாமிரபரணிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்லயே வந்து உங்களுக்கு மலை தொடர்ச்சி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடல் நோக்கி வந்துடுது. ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மழை நிகழ்வுக்கும் சமவெளி பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடிய டைம் கேப்பும் எப்பயுமே வந்து ரொம்ப கம்மி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெஞ்சு அது வந்து கல்லணையில வந்து வரணும்னா ஒரு 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இங்க அப்படி கிடையாது, 3 மணி நேரத்துல வந்துடும். ஸோ அதனாலதான் வந்து தென் தமிழகத்துல நம்ம ஒரு ஒரு இயல்புக்கு அதிகமா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மழை நிகழ்வு இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நீர்வரத்து அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிளஸ் உங்களுக்கு வந்து மணிமுத்தாறு, பாபநாசம்ங்கிறது வந்து பெரிய டேம்ஸ் கிடையாது. ஸோ நீர் தேக்கி வைக்கிற அளவுக்கு பெரிய டேமும் கிடையாது. அதனாலதான் தென் தமிழகத்துல அந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்கும். இந்த ஆண்டும் மழை அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு வந்துச்சுன்னா நம்ம வந்து அதிக நீர்வரத்தை வந்து தாமிரபரணி போன்ற ஆறுகள்ல பார்க்கலாம். இன்னைக்கே வைகையில வந்து கிட்டத்தட்ட 20,000 கியூசெக்ஸ் தண்ணி வந்து வைகையில இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. முல்லப்பெரியார்ல இருந்து திறந்து விட்டது. தேனி மாவட்டத்தில்
பெய்த அதிக மழை, அதிக கனமழை, ராஜபாளையம் மாவட்டத்தில் பெய்த அதிக இது விருதுநகர் மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழை காரணமா அந்த சைட்ல இப்ப மதுரையில இது வைகையில 20,000 கியூசெக்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய மழை நிகழ்வு வந்து நம்ம கண்டிப்பா அதுக்கு ப்ரிப்பேர்டா அதை இருக்கணும் எப்பயுமே. ஓகே சார். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை இடம்பலம் நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.